புஷ்பரதேஸ்வரர் அருள்பாலிக்கும் ஞாயிறு கோயில். இன்றைய சிறப்பு பார்வையில் சூரிய ஸ்தலமாகிய ஞாயிறு கோயிலை பற்றி காணலாம். சென்னையில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஞாயிறு என்ற கிராமம். சூரியன் அவங்களோட மனைவியை பிரிஞ்ச சாபம் போறதுக்காக செந்தாமரை மலர் கொண்டு சிவனுக்கு பூஜை பண்றார். சூரியனே இங்க பூஜை பண்ணதுனால இந்த ஊருக்கு ஞாயிறுன்னு பேரு. இங்குதான் சூரிய பகவானும் அவருக்கு அருள் புரிந்த புஷ்பரதேஸ்வரரும் வீற்றிருக்கும் ஞாயிறு கோயில் உள்ளது. ஞாயிறு கோயிலுக்குள் நுழைந்ததுமே மனசுக்குள் இயற்கையாகவே ஒரு மகிழ்ச்சியை உணரலாம். கோவிலுக்கு வந்திருக்கிறோமா அல்லது ஏதாவது நந்தவனத்திற்குள் வந்துவிட்டோமா என்ற சந்தேகமும் உண்டாகும். எங்கு திரும்பினாலும் இயற்கை எழில் கொஞ்சும் அருகம்புல் தோட்டம், மலர்ச்செடிகளின் கூட்டம் என்று இயற்கையே இறைவனாக காட்சியளிக்கும் ஒரு உன்னதமான இடம்தான் இந்த திருத்தலம். சுமார் 1500 ஆண்டுகளுக்கு மேல் தொன்மை மிக்க ஞாயிறு கோவிலின் சிறப்பை சொல்லிக்கொண்டே போகலாம். சுந்தரமூர்த்தி நாயனாரின் துணைவியான தெய்வமகள் சங்கிலி நாச்சியார் அவதரித்த பூமி. சங்கிலி நாச்சியார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட 2வது மனைவியார். இந்த ஊரில் ஞாயிறு கிராமத்தில் பிறந்து வளர்ந்து திருவெற்றியூரில் ஈஸ்வரனுக்கு பூ பறித்து கொடுக்குற கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சுந்தரர் பார்த்து அந்த மகிழ மரத்தடியில் சுந்தரருக்கும் சங்கிலியாருக்கும் அந்த மாசி மகத்தன்னைக்கு திருக்கல்யாணம் ரொம்ப சிறப்பாக நடைபெறும். அப்படிப்பட்ட சங்கிலி நாச்சியார் பிறந்த ஊர். சாகுந்தல காவியம் போற்றும் கண்வ மகரிஷி முக்தி பெற்ற புண்ணிய இடம். ஆதிசங்கரால் சொர்ணாம்பிகை ஸ்தாபிக்கப்பட்ட கோயில் என்று இதன் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. இக்கோயிலின் இறைவனான மூலவர் சிவபெருமான் புஷ்பரதேஸ்வரர் என்கிற பெயரிலும் உற்சவர் சோமாஸ்கந்தர் என்கிற பெயரிலும் அழைக்கப்படுகின்றனர். அம்பாள் ஸ்வர்ணாம்பிகை, பால சுகாம்பிகை ஆகிய பெயர்களில் அழைக்கப்படுகின்றனர். இது கல்யாண கோலம். சிவனுக்கு வலதுபுறத்தில் அம்பாள், சிவன் அம்பாள் 2 பேருமே கிழக்கு பார்த்த மாதிரி. பொதுவாக எல்லா கோயிலையும் தெற்கு பார்த்த மாதிரி அம்பாள் இருப்பாங்க. இங்கே அம்பாள் ஸ்வர்ணாம்பிகை, அம்பாளும் கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கிறது ரொம்ப விசேஷமானதாகும். கோயில் ஸ்தல விருட்சமாக நாகலிங்க மரம் இருக்கிறது. கோயில் தீர்த்தங்கள் சந்திர புஷ்கரணி, சிம்ம தீர்த்தம் ஆகிய பெயர்களில் அழைக்கப்படுகிறது. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சிவபக்தனான
சோழ மன்னன் ஒருவன் நெல்லூர் வரை படையெடுத்து வந்து வெற்றி பெற்றான். அப்போது இந்த ஊருக்கு அருகில் இருக்கும் சோழவரத்தில் தங்கினான். காலையில் சிவனுக்கு பூஜை செய்வது மன்னனின் வழக்கம். அன்றும் அதிகாலையில் சிவபூஜை செய்வதற்காக செந்தாமரை மலர்களை தேடி கடைசியில் இந்த ஞாயிறு கிராமத்திற்கு வந்தான். குளம் முழுக்க தாமரை மலர்கள் நிறைந்து இருந்தது. குளத்தின் நடுவில் ஒரு மலர் ஓங்கி உயர்ந்து மன்னனை பார்த்து புன்னகைப்பது போல் அசைந்தது. அதனை பறிக்க முயன்றான் சோழ மன்னன். அவன் நெருங்க நெருங்க அந்த தாமரை மலர் விலகிக்கொண்டே போனது. கடைசியில் பொறுமையை இழந்தான் மன்னன். அந்த அபூர்வ தாமரை மலரை நோக்கி தன் கத்தியை எடுத்து வீசினான். அந்த கத்தி தாமரை மலரை தண்ணீரின் அடியில் பாதுகாத்துக் கொண்டிருந்த சிவலிங்கம் மீது பட்டு சிதறியது. அந்த லிங்கத்தில் இருந்து இரத்தம் பீரிட்டு குளம் முழுக்க பரவியது. அத்துடன் பேரொளியும் எழுந்தது. அதை பார்த்த மன்னனின் கண்கள் பறிபோயின. மன்னன் மயங்கி விழுந்தான். அவன் வந்த குதிரை வெறிகொண்டு கட்டுக்கடங்காமல் எங்கோ ஓடிவிட்டது. சிவபெருமான் பேரொளியுடன் ஞாயிறாக மன்னனுக்கு காட்சி தந்து மீண்டும் பார்வை கொடுத்தார். அந்த இடத்திலேயே தனக்கு ஒரு கோவில் எழுப்பும்படி கட்டளையிட்டார். மலர் வழியாக இறைவன் காட்சி தந்ததால் புஷ்பரதேஸ்வரர் என்று அந்த சிவலிங்கத்திற்கு பெயரிட்டு குளத்தங்கரையிலேயே அழகுடன் ஒரு கோவில் கட்டினான் மன்னன். இந்த சிவலிங்கத்தின் மேல் கத்திப்பட்ட வடு இருப்பதை இன்றும் பார்க்க முடியும். மன்னன் கண் பார்வையை திரும்ப பெற்றதால் இங்கே வந்து இறைவனை தரிசனம் செய்தாலே கண் சம்பந்தமான நோய்கள் தீரும் என்பது நம்பிக்கை. மன்னன் வீசிய கத்தியின் முனை சிதறி உடைந்து விழுந்த இடம்தான் கத்திவாக்கம். கைப்பிடி விழுந்த இடம் கண்டிகை. அரசன் தன் மார்பு கீழே படும்படி விழுந்த இடம்தான் மாரம்பேடு. குதிரை விழுந்த இடம் குதிரை பள்ளம். இந்த ஊர்கள் இன்னும் இந்த கோவில் அருகிலேயே இருக்கின்றன. இந்த கோவிலில் இன்னும் ஒரு சிறப்பு உண்டு. பிரிந்து போன கணவன் அல்லது மனைவி ஒன்று சேர இங்கே வழிபாடு நடத்துகிறார்கள். தன்னை விட்டு பிரிந்த மனைவி சாயாதேவியுடன் மீண்டும் சேர்வதற்காக திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்தார் சூரிய பகவான். அப்போது வானத்தில் ஒரு ஜோதி காட்சியளித்து சூரியனுக்கு ஆசி கூறியபடியே மெல்ல நகர்ந்து சென்றது. அந்த ஜோதி வானில் ஊர்ந்து வந்து ஞாயிறு சிவலிங்கத்தின் மேலே விழுந்து மறைந்தது. தொடர்ந்து வந்த சூரியன் மகிழ்ந்து புஷ்பரதேஸ்வரரை வழிபட்டு மனைவியுடன் மீண்டும் இணைந்தார். அந்த மகிழ்ச்சியில் மூலவருக்கு எதிரிலேயே காட்சியளிக்கிறார் சூரிய பகவான். அதனாலேயே இத்திருத்தலம் ஞாயிறு கோவில் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு பல்லவர் காலத்து கமல விநாயகர், முருகப்பெருமான், சங்கிலி நாச்சியார் ஆகியோரும் அருள் புரிகிறார்கள். பஞ்ச பாஸ்கர தலம் எனப்படும் 5 சூரிய தலங்களுள் இந்த ஞாயிறு கோவிலும் ஒன்று. இந்த கோயிலோட பழமைக்கு ஒரு சாட்சி பார்த்தீங்கன்னாக்கா நாகலிங்க மரம். பொதுவாக நாகலிங்க மரம் ரொம்ப நிதானமாக வளரும்.
பல நூற்றாண்டுகள் இருக்கும். இங்கே வந்து ரொம்ப பிரமாதமான பெரிய நாகலிங்க மரமாக இருக்கும். அதே மாதிரி வந்து திருவோடு மரம்ன்றது சன்னியாசிகள் கையில் வச்சுருக்கிற ஓடு. அந்த திருவோடு மரம் வந்து பொதுவாக வேறு எங்கேயுமே கிடையாது, இந்த மண் வளத்தில் இங்கே மட்டும்தான் வருது. இந்த திருவோட்டில் என்ன ஒரு விசேஷம்னாக்கா, அந்த திருவோட்டில் போட்டு வைக்கிற பொருள் வந்து எதுவும் கெட்டு போகாது. இங்கு சித்திரை மாதம் முதல் நாளில் இருந்து 7 நாட்களுக்கு சூரிய ஒளி சிவபெருமான் மற்றும் அம்மன் பாதங்களில் விழுவது கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. இக்காலத்தில் சூரியன் இவர்கள் இருவருக்கும் பூஜைகள் செய்வதாக ஐதீகம். எனவே அந்த தினத்தில் சிவனுக்கு உச்சிக்கால பூஜைகள் செய்வதில்லை. சூரிய திசை, சூரிய புத்தி நடக்கிறவர்கள் வழிபட வேண்டிய கோயில் இதுவாகும். செந்நிறத்தில் ஒளிரும் சூரியனுக்கு இத்தலத்தில் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு வண்ணம் உகந்ததாக கருதப்படுகிறது. அதனால் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேற வேண்டி சிவப்பு வஸ்திரங்கள் சாத்துகிறார்கள். அதேபோல் சிவப்பு மலர்களைக் கொண்டு அர்ச்சனை, அலங்காரங்கள் செய்கிறார்கள். தங்கள் பிரார்த்தனைக்காக ஸ்தல மரத்திலும் கூட சிவப்பு வண்ண துணிகளை கட்டுகிறார்கள். சூரிய பகவானுக்கு உகந்த தானியம் கோதுமை. அதனால் பக்தர்கள் கோதுமையை தானியமாகவோ அல்லது கோதுமையில் செய்த பிரசாதங்களையோ நைவேத்தியம் செய்து வழிபடுகிறார்கள். கண் பார்வை இழந்த சோழ மன்னன் மீண்டும் கண் பார்வை பெற்றதால் இத்தலம் கண் பார்வை குறைபாடுகளுக்கு நிவர்த்தி தலமாகவும் விளங்குகிறது. குளுக்கோமா, கேட்ராக்ட் பாதிப்புக்குள்ளானவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் முக்கியமாக சூரிய கிரகண நாட்களிலும் இத்தலத்திற்கு வந்து வழிபட வேண்டும். இதில் வந்து பித்திருக்கள் சாபம், பூர்வ ஜென்ம சாபங்கள், உடல் உபாதைகள், ஒரு ஜாதகத்தில் வந்து சூரியன் மறைஞ்சு இருக்கிறது, சூரிய உச்சம் நீச்சம், உடல் ஆரோக்கியம், கண் சம்பந்தப்பட்ட வியாதிகள், இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமானது இந்த கோயில். இதில் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இது ரெண்டும் வந்து சூரிய ஓரை. அந்த டைமில் வந்து கோதுமை, சிகப்பு துணி, தாமரைப்பூ, செம்புனால் ஆன உலோகம், இதை வச்சு சூரியனுக்கு அர்ச்சனை பரிகாரம் பண்ணிக்கிறது வந்து நமக்கு வரக்கூடிய நோய் நொடிகள், வியாதிகள் எல்லாமே நிவர்த்தியாகும். இந்த ஞாயிறு கோவிலுக்கு வந்து புஷ்பரதேஸ்வரரையும் சூரிய பகவானையும் தரிசித்தால் வாழ்வில் இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறலாம். வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் என்பது ஐதீகம்.